நீரே வயிற்றின் கனியாகி சுபவாசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையில வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. வயிற்றின் கனியாகி சுபவாசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையில வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும்
இருப்பதாக. அனைவரும் அமரவும். இன்றைய நாளை அன்னைக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்கள் பிரான்சிஸ் மதலேன் மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கட்டுகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அருட்தந்தை மரியே அந்தோனி மரிய ஜோசப் உடல்நலத்திற்காகவும் பணி வாழ்வு சிறக்க வேண்டியும் எம்பி தாஸ் ரஜினா மேரி ஆரிக்கதாஸ் டயானா ஆதவ் ரெமோ அனுஷ் கிளாடன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் தங்கை திஷாந்தா பையஸ் உடல்நலத்திற்காகவும் சகோதரிகளின் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் எஸ்டி பிரான்சிஸ் சேவியர் வினோத் பிரின்ஸ் தமிழ்ச்செல்வி அரிஸ்டோ டிவைனா விவிலியா வசந்த் திலக் ஜெரி ஆண்டோ ரெமோ ஷர்லின் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் வழக்கறிஞர் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டியும் இத்தாலி தெல்ரோக் கஸ்பார் தெல்ரோக் சாந்தி புஷ்பராணி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அருட் சகோதரி பெல்லா ஜெசி 70ஆம் ஆண்டு பிறந்த நாள் அன்னைக்கு நன்றியாகவும் அவருடைய பணி வாழ்வு சிறக்க வேண்டியும் உடல் நலத்திற்காகவும் ஜான்சன் தேவ் லில்லி ரோஸ் எட்வர்ட் ஜான்லி எஸ்தர் யுவான் மெர்சி அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் நற்படிப்பு உடல் நலத்திற்காகவும் ராபர்ட் ஸ்டீபன் மகிமை மேரி அக்ஷிதா மெர்சி ராபர்ட் பிரைட்டன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் இன்றி ராஜா சர்பின் ரெஜினா மேரி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் ஜேம்ஸ் கியான் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும் ஜேஸ்மினர் படிப்பிற்காகவும் அந்தோனி சாமி பாத்திமா 52ஆம் ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் இன்ஃபென்ட் ஜான் 4ஆம் ஆண்டு பிறந்த நாள் அன்னைக்கு நன்றியாகவும் வெள்ளி ஞானப்பிரகாசம் ஆசிரியர் மேரிஸ்டல்லா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் ஆசிரியர் நல்ல உடல் சுகம் வேண்டியும் நல்லாயின் மும்பை ஜெரோம் கிரேசி குழந்தை பாக்கியம் வேண்டியும் எட்ரின் மனநோயிலிருந்து விடுபட வேண்டியும் மும்பை வின்சென்ட் கிரேசி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் வேட்டவலம் சேவியர் பிரேமா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் மங்களபுரம் எட்வின் அந்தோனி ரிமலா ஆண்டோ டேசி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக எட்வின் உடல் நலம் பெற வேண்டியும் சகாயமாரி இந்த ஆண்டு முழுவதும் அன்னை காத்து வந்ததற்காக அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பெயர் சொல்ல விரும்பாத குடும்பத்தினர் அனைத்து மக்களுடைய உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சாந்தராஜன் ஒத்தான்சியா டொனிகா லவன்டீன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சித்தேரி அகஸ்டின் அருள்மரி சதீஷ் மேரி மார்க்ரெட் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் மாசில்லா குழந்தைகளுடைய உடல் நலத்திற்காகவும் கொலப்பாகம் ஃபெலிக்ஸ் லீமா ரோஸ் ராபின் லியோ தர்ஷன் லியோ உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும் அன்னை வழியாக வீடு கிடைக்க வேண்டும் பன்னீர்செல்வம் அருள்மலர் நெல்சன் ஸ்மைல்டன் பெல்சியா லான்சி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஜெயராக்கினி கிறிஸ்ராஜ் சகாயம் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிரியங்கா சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் ஆலந்தூர் பெரிய நாயகம் கௌசல்யா உடல்நலத்திற்காகவும் கவுன்சிலர் சீட் கிடைக்க வேண்டியும் அன்னைக்கு நன்றியாகவும் ஆகாஷ் அமலநாயகம் திருமணம் நடைபெற வேண்டியும் ஆல்வின் பெர்னாண்டஸ் உடல்நலம் வேண்டியும் அஸ்வின் நாயகம் ஆமோஸ் நாயகம் உடல்நலத்திற்காகவும் வேலையில் சம்பள உயர்வு வேண்டியும் திருமணம் வரன் வேண்டியும் அந்தோனி நாயகம் சூசை சகாயமரி குடும்பத்தில் சமாதானம் நில வேண்டியும் உடல்நலத்திற்காகவும் கழுத்து கட்டி சுகம் பெற வேண்டியும் போரூர் மோகன்குமார் குளோரின் ஆக்னஸ் ஆவரல் ரெக்ஸினா மகிழதியன் குடும்பம் சமாதானத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் அசோக் ஜென்சி கிருத்திகா குடும்ப நன்றியாகவும் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் சமாதானம் ஏற்பட வேண்டியும் ஜெயமேரி ஸ்ரீவன் குடும்பத்தில் சமாதானம் ஏற்படியும் வீடு கட்ட வேண்டியும் அற்புதராஜ் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் சாந்தி உடல் சுகம் வேண்டியும் சென்னை காட்டுப்பாக்கம் லாரன்ஸ் இமானுவேல் சாலி கர்னாலியா குழந்தை வர வேண்டியும் கம்பெனி வேலைவாய்ப்பு பாதுகாப்பு கிடைக்க வேண்டியும் ஆரோக்கியமேறி உடல் சுகம் வேண்டியும் சென்னை காட்டுப்பாக்கம் குளோரி ஆக்னஸ் மோகன்குமார் வீடு வாங்க வேண்டியும் பேபி பேரப்பிள்ளைகள் சமாதானத்துக்காகவும் உடல்நலத்திற்காகவும் திருப்பத்தூர் கோடீஸ்வரன் ஷர்மிளா 30ஆம் ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சாலனூர் ஜான் மேத்தின் லின்ஸ்
அன்னைக்கு நன்றியாகவும் 9ஆம் ஆண்டு திருமண நாள் குடும்பக்கத்துகளுக்காகவும் வாக்கூர் ராஜா ஆரோக்கிய ஜான்சி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்பக்கத்துகளுக்காகவும் குழந்தை பாக்கிய வேண்டி உடல்நலத்திற்காகவும் சென்னை கதிரேசன் கேத்ரின் அன்னை பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றியாகவும் குடும்பக்கத்துகளுக்காகவும் சென்னை இஸ்ரேல் நல்ல அரசு வேலைவாய்ப்பு வேண்டியும் உடல்நலத்திற்காகவும் கிறிஸ்டி பிராங்கோ நல்ல வேலைவாய்ப்பு வேண்டியும் திருமணம் நடைபெற வேண்டியும் ஜான் பாஸ்கோ அனிதா மேரி குடும்பத்திற்காக உடல்நலத்திற்காகவும் ரூப்ஸ் ரொசாரியோ ரோஸ்லின் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும் ரூப்ஸ் செல்வின் ஸ்வீட்டி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் அகஸ்டின் குடும்பத்திற்காக உடல்நலத்திற்காகவும் ஜாய் ஷியாம் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் அரவிந்த்ராஜ் பிரீத்தி திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் ஞானரூபான் வீட்டு வழக்கு வெற்றி பெற்று விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டியும் பெரியநாயகி வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அரவிந்த்ராஜ் பிரீத்தி வீட்டு பட்டா விரைவில் கிடைக்க வேண்டியும் உடல்நலத்திற்காகவும் டாரத்தி பூங்கொடி டோமியார் தியாகராஜன் விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும் உடல்நலத்திற்காகவும் குடும்பக்கத்துகளுக்காகவும் அந்தோனி அம்மாள் ஏசுராஜா ஆண்டோ அவினாஷ் பியோரான் ஷாலினி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்பக்கத்துகளுக்காகவும் ஆண்டோ பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும் பெங்களூர் அருள்மேரி ஹெலன்சன் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் அன்னைக்கு நன்றியாகவும் மகிமை இளையராஜா நான்சி லியான்சி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் அர்பன் பால் பிரேமாவதி ஹென்றி குழந்தை மேவரிக் பவுல் பிறந்ததற்கு நன்றியாகவும் குடும்பக்கத்துகளுக்காகவும் மரியானந்தம் சோஃபியா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்பக்கத்துகளுக்காகவும் சென்னை அஞ்சலி உடல்நலம் வேண்டியும் சென்னை ரதிமீனா தருண் குழந்தை வர வேண்டியும் தருணுக்கு நற்படிப்பிற்காகவும் சென்னை ஜார்ஜ் ஜோதி கிறிஸ்டி உடல்நலத்துக்கு குழந்தை வர வேண்டியும் குடும்பக்கத்துகளுக்காகவும் சித்தேரி பெரியநாயகம் புஷ்பம் குடும்பக்கத்துகளுக்காகவும் பெரியநாயகம் உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும் தார்ச்சிஸ் திருமணம் வர வேண்டியும் கண்ணந்தல் விக்டோரியா வில்சன் பாபு தீபா பெர்த்தினான் திருமணம் நடைபெற வேண்டியும் குடும்ப கடன் விரைவில் தீர வேண்டியும் ஸ்டீபன் லியோனா குடும்பக்கத்துகளுக்காகவும் சென்னை செப்ஸ்டி வேலை வாய்ப்பு கிடைக்கவும் குடும்ப நலத்திற்காகவும் குடும்ப நன்றியாகவும் உடல் நலத்திற்காகவும் ஃபேபினா பவுல் ராஜ் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜேஎம்ஆர்க்கு ஜேஎம் டிரான்ஸ்போர்ட் நல்ல முறையில் இயங்கவும் ஒட்டம்பட்டு ஜான் வின்சென்ட் சுகிதராஜ் ஜூலி பிவின் வீன் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளுடைய நற்படிப்புகளாகவும் சார்லஸ் டெவி எலிசபெத் ராணி பிராங்கா அனிவர்ஷா பிரைட்டன் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் கண்ணந்தல் திவ்யராஜ் சகாய்மரி திவ்ய பிரித்தி ஆரோக்கிய அபினேஷ் அன்னைக்கு நன்றியாகவும் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் கமலா கோகுல் காவியா குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும் ஜோகுல் காவியா திருமணம் நல்ல முறையில் நடக்கவும் நம்பிக்கை மறிக்கு அன்னை செய்த நல்ல உடல் நலம் பெற்றதற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஆரோக்கியதாஸ் ஜெனிபர் கிறிஸ்டோ பிரான்சிஸ் பாஸ்டோ பிரான்சிஸ் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளுடைய நற்படிப்புக்காகவும் சென்னை ஆலந்தூர் லீமா டேனி பிரின்சி விஷ்ணு குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சென்னை ஆலந்தூர் அந்தோணி ஜெனிபர் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தில் நிறைவேறவும் சென்னை திருமழிசை அருண் பாண்டி அருள் எஸ்தர் மேரி அமல்ராஜ் திவ்யா குழந்தை வர வேண்டியும் சென்னை திருமழிசை அரவிந்தன் தாஸ் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் விரைவில் உடல் சுகம் வேண்டியும் சென்னை ஆலந்தூர் விமல் மேடம் அஞ்சனா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சென்னை ஆலந்தூர் ரஞ்சன் ஜெயசீலி அவர்கள் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சென்னை திருமழிசை அமலா பிரகாஷ் குழந்தை வர வேண்டியும் சென்னை திருமழிசை பரணி சித்தார்த் புஜிமா அவர்கள் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சென்னை திருமழிசை அசோக் ஷாமிலா விஜய் அவர்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு அன்னைக்கு நன்றியாகவும் ஆலந்தூர் ஜோதி மாசிலாமணி பால் கிறிஸ்டோபர் ஜான் தினகர் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அம்சவலி உடல்நிலை சரியாக வேண்டியா சுப்பிரமணிய செல்லா பிரிவித் மித்ரன் குடும்ப நன்றியா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல்நிலை சரியாக வேண்டி பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் லூர்து விக்டர் ஜெயமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும்
உடல் நலத்திற்காகவும் ஷில்பாராணி குழந்தை பாக்கியம் வேண்டியான் டேவிட் ஜான்சி ரிச்சர்ட் சைமன் குடும்ப கருத்தில் நிறைவேறவும் ஆரோக்கியசாமி உடல் சுகம் சரியாகவும் காணிகராய் சாலமன் திருமணம் வரன் கிடைக்கவும் வாக்கரான் குடும்பம் ராஜ்லயா ரோஷினி ஜோஸ் தீபக்ராஜ் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும் உடல் நல வேண்டியும் கப்பல்துறை சௌரிமுத்து சகாயமேரி குடும்பம் கடந்த ஆண்டு முழுவதும் அன்னை மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுக வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கப்பல்துறை குடும்பம் பிரேம் ஜீவன் சோபியா நுமன் பேக்ஸ் குடும்பம் அன்னை மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் நல வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் கப்பல்துறை குடும்பம் எஸ் பிரவீன் ஜீவன் லாரடா ஆண்டனி குடும்பம் அன்னை மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்திற்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் ஈவி மைக்கேல் செசிலி குடும்பத்திற்கு அன்னை மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் உள்ள சுக வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜோசப் இன்னோசென்ட் கார்மேல் குடும்பம் அன்னை மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் நன்றியாகவும் உடல் உள்ள சுக வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேண்டியும் சங்கீத மங்கலம் அந்தோனிராஜ் ஜான்சிராணி அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் நல வேண்டியும் வேலூர் விக்டர் ஆரோக்கியமேரி தேவநேசன் லில்லி எலிசபெத் அச்சுதன் குடும்ப நன்றியாகவும் குடும்பத்தில் நிறைவேறவும் ஆயந்தூர் இறுதிராய் சேசுமரி அருள் அந்தோனிதாஸ் வீடு நலமுறையில் கட்டி முடிக்கவும் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறுவோம் திருமண வரன் வேண்டியோம் செல்வதுரை பாஸ்கா மேரி அகுஸ்தின் என்பதுரை குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அகுஸ்தின் என்பதுரை +2 தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் சாலூர் கிறிஸ்டோபர் மகிமை நான்சி வேலை வாய்ப்பு வேண்டியும் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பெங்களூர் பார்த்திபன் பாஸ்கா மேரி வினோபா வின்சென்ட் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் கல்யாணமுடி சாமிநாதன் லில்லி தெரேஸ்மரி சகாயம் குயின் ஜெயபிரித்தி நேத்ரா வீடு நல்ல முறையில் கட்டவும் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பள்ளியிலுடைய படிப்பு தேர்வில் அரியல் இல்லாமல் தேர்ச்சி பெறவும் செங்காடு தோமாஸ் பிரான்சிஸ்மரி ரூபான் பிரான்சிஸ்மரி உடல் சுகத்திற்காகவும் மகிமை அந்தோனி அரசு வேலை கிடைக்க வேண்டியும் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஆபரணம் அருளப்பன் தோமாஸ் வரப்பிரகாசம் ஃபெலிக்ஸ் ரெஜினா மேரி ஜோஸ்பினா மேரி இருதயம் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் சாலவனூர் எட்வர்ட் சங்கீதா பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும் பிள்ளைகளுடைய நற்படிப்புக்காகவும் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் தேவ சகாயம் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் பின்வரும் கருத்துகள் ஆண்மலை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. ஆட்டுக்காரன் சிலுவமரி இறந்த 41ஆம் ஆண்டு நிறைவு சிலுவை தொன்போஸ்கோ அல்போன்சா ஆண்மலை பார்ட்டிக்காகவும் ஜெகநாதன் மரித்த 5ஆம் ஆண்டு நினைவு லூர்து செந்தமிழ் அந்தோணிசாமி சின்னம்மாள் லாரன்ஸ் காட்வின் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் சித்தேரி பெரியநாயகம் நிக்கோலாஸ் டட்நகர் லூர்துசாமி ஆண்மலை பார்ட்டிக்காகவும் மனுவேல் அந்தோணி அம்மாள் மாசிலாமணி குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் இருதயசாமி MS இருதயசாமி ஆண்மலை பார்ட்டிக்காகவும் பட்டினத்தான் வனத்தையன் அந்தோணி அம்மாள் அகஸ்டின் லூர்துமரி ஆண்மலை பார்ட்டிக்காகவும் ராஜன் மேரி எலிசபெத் வினோத் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் அருள்மரி ஜோசப் ஆசிரியர் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மலை பார்ட்டிக்காகவும் மிக்கேல் பாக்கியம்மாள் MS சபரிமுத்து மரியம்மாள் SD பிரான்சிஸ் சேவியர் ஜார்ஜ் வின்சன் ஞானப்பிரகாசம் மரியம்மாள் அமலமரி சேவியர் சகாயநாதன் AC அல்போன்ஸ் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் பிலாய் கப்ரியேல் சகாயமரி ஆண்மலை பார்ட்டிக்காகவும் மரியசெலின் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் ஜி நடராஜன் ஆசிரியர் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் வனத்தையன் வனத்தம்மாள் பெரியநாயகம் பாக்கியநாதன் தேவதாஸ் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் தாவீதுடைய ஆண்மலை பார்ட்டிக்காகவும் லவினா ஏஞ்சல் ஆண்மலை பார்ட்டிக்காகவும் நம் ஊரில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மலை பார்ட்டிக்காகவும் நித்தியலை பார்ட்டி அளிக்க வேண்டியும் தலவா வகைரா பெரியநாயகம் சந்தோமை நட்சத்திரமேரி அந்தோணிசாமி ஆரோக்கியமரி மோட்சராக்கினி ஆண்மலை பார்ட்டிக்காகவும் சஞ்சீவி அமிர்தம்மாள் லூர்துசாமி சந்தோமரி குழந்தை மரி ஆண்மலை பார்ட்டிக்காகவும் ஈசாக் லூர்துமரி ஃபெலிக்ஸ் அந்தோணிசாமி அந்தோனிதாஸ் விக்டோரியா ஆண்மலை பார்ட்டிக்காகவும் சின்னப்பன் மரிய திரேஸ் எலிசா பவல் ஃபெலிக்ஸ் மேரி சின்னப்பன் ஆண்மலை பார்ட்டிக்காகவும்
செசிலியா, மரிய ஜோசப், வீரபத்திரன் ஆண்மையிலை பாற்று, அந்தோணிதாஸ், இயேசுதாஸ், அன்பு பாக்கியம் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சகாயமேரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மாந்தோப்பு மிக்கேல் உபதேசியார் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், கப்பல்துறை அந்தோணி குடும்பத்தில் மரித்தவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பாந்தவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார். இன்று இந்த ஆலயத்தில் இருப்பவர்களும் சரி, இந்த 10 நாட்கள் உழைத்த, ஜெபித்த, பொருளுதவி செய்த, மேலும் அன்னை நாடி வந்த ஒவ்வொருவரும் இன்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பெருவிழா நாட்களில் தொடர்ந்து தன்னுடைய இறை பிரசத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். தன்னுடைய இறை பிரசத்தின் வழியாக நமக்கு வலுவூட்டியிருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்திருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலியை நம் அனைவரின் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவர் அருள் வேண்டி இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். மேலும் திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும், இந்த நாட்களில் உழைத்த, ஜெபித்த, பொருளுதவி செய்த அனைத்து குடும்பங்கள், அனைத்து சகோதர சகோதரருடைய நலனுக்காகவும் மன்றாடுவோம். சகோதர சகோதரர்களை தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர் அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மேலும் இத்திருப்பலியை மெர்சி நெட்வொர்க் வழியாக, தொலைக்காட்சி வழியாக காணுகின்ற ஒவ்வொரு விசுவாச நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் மெர்சி நெட்வொர்க்குடைய வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னி மரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்து நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 9, 10, 14, 24, 25, 30, 19, 3. அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதையின் மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்றுவிட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதைக் கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக வருவதைக் கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசிடரும் கூட, அவர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அருகே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசரே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுந்தவர்களிடம் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனாகப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே,
உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடுங்கள் அவர் புகழை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிறு என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமையை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலிதாக்கும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே,
இந்த 10 நாட்களாக வெவ்வேறு இறை வார்த்தையை நாம் சிந்தித்திருக்கின்றோம். வெவ்வேறு தலைப்பின் கீழ் அன்னை மரியாளுடைய குணநலன்களை, அன்னை மரியாளுடைய வாழ்வியலை நாம் சிந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவுக்கென்று ஒரு இறை வார்த்தையை நாம் எடுப்போம். சென்ற ஆண்டு இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்ற இறை வார்த்தை. இந்த ஆண்டு நான் எடுத்துக்கொண்ட ஒரு இறை வார்த்தை என்னவென்றால், நேற்று கூட சொன்ன லூக்கா நற்செய்தி 1:37 கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. உங்கள் உள்ளத்தில் இதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தைக்கும் இன்று நாம் கொடியிறக்க திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற இந்த நாளில் இறைவன் நம்ம கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தை வழியாக, நற்செய்தியின் வழியாக ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கின்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் எல்லாம் இயலும். வல்லமை உள்ளவராக, ஆற்றல் உள்ளவராக, நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவராக நம் கடவுள் இருக்கின்றார். அதற்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைய நற்செய்தி வாசல் வருகின்ற 2 நிகழ்வுகள். அந்த யாயூர் என்ற அந்த ஜெபக்கூட தலைவனுடைய பெண்ணுடைய வாழ்க்கை, அதே போல பல ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்புற்ற அந்த பெண்ணுடைய நிலைமை. அன்பானவர்களே, இந்த 2 பெண்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு விடியல் எவ்வாறு பிறந்தது என்று பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்தாருக்கும் அந்த பெண்ணிற்கும் இருந்த அந்த நம்பிக்கை தான். இந்த பல ஆண்டுகளாக தீராத வியாதினால், இரத்தப்போக்கினால் துன்புற்ற அந்த பெண் எவ்வாறு குணமானாள் என்று பார்க்கின்ற பொழுது இதில் லூக்கா மார்க்கு நற்செய்தியால் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அவரிடமிருந்த எல்லா பொருளையும் அவர் செலவழித்தார், எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டார். அப்போ வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்மளால் ஒன்றுமே கிடையாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த படகை விட்டு இறங்கி வருகின்ற பொழுது அங்கு பெருங்கூட்டம் இருப்பதாக மார்க்கு நற்செய்தியால் பதிவு செய்கின்றார். அந்த பெருங்கூட்டத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டிருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் எத்தனை பேர் தொடப்பட்டிருப்பார்கள். ஆனால் யாரை பற்றி இங்கு மார்க்கு பதிவு செய்யவில்லை. தொட்ட எல்லாருமே அவருக்கு வல்லமை கிடைத்தான், அது பதிவு செய்யலை. ஆனால் இந்த பெண் தொட்டவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை வெளியேறியதை அவர் அறிகின்றார். இந்த 10 நாட்களும் நான் ஆலயம் வந்திருக்கின்றேன். இந்த 10 நாட்களும் இந்த திருவிழா நாட்களில் அன்னையை நாடி வந்து ஜெபித்திருக்கின்றேன். கடவுள் நாடி வந்து நன்றி செலுத்தியிருக்கின்றேன். என்னுடைய குறைகளை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய துன்பங்களை, என்னுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தையும் என் தெய்வத்தில் ஒப்படைத்திருக்கின்றேன். ஆனால் யாருக்கு பலன் கொடுக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பெண்ணை போல நம்பிக்கையோடு தொட்டவர்களுக்கு, அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டவரை நான் குணமாவேன், தொட்டாவது நான் குணமாவேன் என்ற அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு வாழ்க்கையில், ஆனால் இந்த ஆடை எனக்கு விடியல் கொடுக்கும், இந்த ஆடை என்னை குணப்படுத்தும், இந்த மனிதர் என் வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கை தான் அந்த பெண்ணுக்கான ஒரு மாற்றத்தை, மகிழ்ச்சியை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, அதே போல்தான் யாயிரோடைய ஜபத்தலைவருடைய அந்த குழந்தையுடைய வாழ்வை பார்க்கின்றோம். அந்த பெண் இறந்துட்டார், முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிந்து விட்டது. இனி யாரால் என்ன செய்ய முடியும்? யாராலே ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரட்டி போடுகின்றார். அவருடைய இறை பிரசத்தின் வழியாக, அவருடைய வருகையின் வழியாக, அவருடைய இறை பிரசத்தினுடைய தொடுதலின் வழியாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அந்த பெண்ணை தொடுவதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே அந்த பெண் உயிர் பெற்று எழுகின்றார். இயேசுவால் தொடப்பட்டவர்கள், இயேசுவை தொட்டவர்கள் நம்பிக்கையோடு அந்த செயலை செய்கின்ற பொழுது நாமும் அந்த வார்த்தை சொல்லலாம். கபிரேல் வானத்தில் சொன்ன வார்த்தையை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, எல்லாமே கடவுளால் இயலும். இந்த 10 நாட்கள் திருவிழாவை தொடங்கும் முன்பாக பல்வேறு திட்டங்களை எடுத்திருந்தோம். இந்த திருவிழா நாட்களில் இவ்வளவு திட்டங்கள் எடுக்கணுமா, இவ்வளோ செயல்களை எக்ஸ்ட்ராவாக எல்லாம் செய்யணுமா அப்படின்னும் பொழுது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. வேணாம் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க, இது ரொம்ப கஷ்டம்,
பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னாங்க. நான் அந்த சமயத்தில் இந்த இறைவார்த்தை தான் எடுத்துக்கொண்டேன். கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை. இந்த இறைவார்த்தை எனக்கு ஒன்றும் புதிதல்ல. நான் பணி செய்த மற்றொரு இடத்துல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். இது ஒரு சாட்சியமாக. மற்றொரு இடத்துல ஒரு சிறு ஊர், சின்ன ஊர் தான், 120 குடும்பங்களை கொண்ட ஊர் தான். ஆனால் அந்த 120 குடும்பங்களை கொண்ட ஊரில் கிட்டத்தட்ட 35-40 லட்சம் ரூபாய்க்கு என்னால் பணி செய்ததென்றால் நான் கடைசி நாள் இந்த இறைவார்த்தை பதிவு செய்தேன். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் எல்லாம் இயலும். நாம் நம்பணும். நாம் நம்பினா கடவுள் எத்தகைய வல்லமையும் எத்தகைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இன்று ஆலயம் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு, பணியிடங்களுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். நம்முடைய ஊருடைய அன்னை சந்தித்து செல்ல இருக்கின்றோம். இந்த இறை வார்த்தையை உங்கள் மனசில் வச்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன தடங்கல்கள் வரலாம், சின்ன ஏமாற்றங்கள் வரலாம், இழப்பு ஏறிடலாம், அல்லது ஏதோ ஒரு வறுமையின் வழியாக துன்பங்கள் நேரிடலாம். எல்லா நிலையிலும் பொறுத்துங்க. நமது நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை பிரசன்னம் எல்லா நிகழ்வையும் மாற்றும். ஏன்னா அவரால் எல்லாம் நிகழ்த்தக்கூடும். அத்தகைய வல்லமை கொண்டவர் தான் அவர். எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கின்ற செய்தி, நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கானவனாக இருக்கின்றேன், உன்னை தொட்டு ஆசீர்வதிப்பவனாக, உன்னை தொட்டு குணப்படுத்துவனாக, உன்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவனாக, என்னுடைய அன்பு கரத்தினால், ஆசீர்வதி கரத்தினால், என்னை குணப்படுத்தும் கரத்தினால் உன்னை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு உயரிய செய்தி கொடுத்து உனக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன் என்ற நம்பிக்கையின் செய்தி கொடுக்கின்றார். அத்தகைய செய்தியோடு தொடர்ந்து நமது வாழ்வை பயண தொடருவோம். இறைவன் என்றும் நம்மை நம் குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு என்றும் பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவை நிழட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்மை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்க ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நெஞ்சு புகழ்ந்து என்றும் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும், 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 உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னால் எல்லாம் இயலும். என்னுடைய இறை பிரசரத்தின் வழியாக உங்களை திடப்படுத்தி வளப்படுத்துவேன், ஆற்றல் படுத்துவேன், உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஒரு பொன்னாள் என்னகமதிலே நீ வரும் திருநாள் உன்னன்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன். உன்னன்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவனுடையதாய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். தூய பெரியனாகிய அன்னைக்கு நோக்கி ஜெபம். நங்கையின் நாயகி என போற்றப்படும் நங்காத்தூரின் தூய பெரியனாகிய அன்னையே, உம்மை புகழ்கின்றோம். மலைகளின் மத்தியிலே மங்கா புகழோடு குடிகொண்டிருப்பவரே, உம் திருப்பாதம் வணங்குகின்றோம். அன்பின் அரசியே, மன்னகத்தின் மகத்துவமே, மாட்சிமை மிக்க கன்னிகையே, ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவை இவ்வுலகிற்கு ஈன்றளித்த ஈடில்லா எங்கள் தாயே, இதோ நாங்கள் உம்மை அண்டி வருகின்றோம். எங்கள் குறைகளை நீக்கி நிறைகளால் நிரப்பிடுவீரே. எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களை உயர்த்திடுவீரே. எங்கள் நிலங்களையும் கால்நடைகளையும் பாதுகாத்து நல்வாழ்வை தந்திடுவீரே. இறை ஞானத்திலும் இறை ஒழுக்கத்திலும் எம் பிள்ளைகளை வளர்த்திடுவீரே. நோய்களையும் எதிர்வரும் துன்பங்களையும் எதிர்கொள்ள துணிவை தந்திடுவீரே. எம் நங்கையின் நாயகியே, நாளும் எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்துரைத்து எங்களுக்கு வழித்துணையாய் வந்திடுவீரே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய பெரிய நாயகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்கள், நம்முடைய ஆலய பராமரிப்புக்காக நன்கொடை அளித்தவர்கள் ஆரைக்கராஜ், ரத்னமேரி குடும்பத்தார் ரூபாய் 5000 ரூபாய், நடுநங்காத்தூர் முருகன், பிரியதர்ஷினி, மௌலி 1000 ரூபாய். நன்கொடை கொடுத்த ஒவ்வொருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தொடர் ஜெபத்தையும் உறுதிப்படுத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களை, இறுதி ஆசீர் முடிந்தவுடனே ஆலயத்தை வெளியே சென்று நாம் கொடியிறக்க நிகழ்வை செய்வோம். கொடியிறங்கிய ஒரு பாடு அது பவனியாக ஆலயத்துக்குள் கொண்டு வந்து பீடத்தில் வைத்து நாம் இறுதி ஜெபம் செய்த பிற்பாடு அதை அனைவரும் வந்து நீங்கள் முத்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே கொடி இறங்கின உடனே அங்கே தீர்த்தம் தெளிக்கப்படும். எனவே கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா எல்லாருமே தீர்த்தப்படும் அளவுக்கு நெருங்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லார் மீதும் தீர்த்தம் தெளிக்கப்படும். அதன் பின்பாடு நாம் பவனியாக ஆலயத்துக்குள்ளே கொடி கொண்டு வந்து இங்கே நாம் கொடிக்கான மரியாதையை, கொடிக்கான வணக்கத்தை நாம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, நமது பங்கினுடைய 167வது ஆண்டு பெருவிழாவை ஒரு மகிழ்ச்சிகரமான பெருவிழாவாக, அனைவருக்குமான ஆசிரியன் பெருவிழாவாக மாற்றிய முக்கிய காரணம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருமே, இம்மண்ணை சார்ந்த ஒவ்வொருவருமே, அன்னை நாடி வந்த ஒவ்வொருவருமே. எனவே இந்த நாட்களாக தங்களுடைய அனைத்து வகையிலும் உடல் உழைப்பை கொடுத்த, ஜெப உதவி கொடுத்த, பொருளுதவி கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு நாள் திருப்பலியும் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த நங்கை மண்ணை சார்ந்த நங்கையினாகி புனித பெருநாகி அன்னை நாடி வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் இந்த பலிபீடத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன். எனக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளில் சிறப்பாக நம்மோடு இணைந்து திருப்பலி நமக்காக ஜெபித்த அருட்பணி மெர்வின் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை, ஜெபங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அருட்தந்தனுடைய பணிக்காக, அவருடைய வாழ்வுக்காக நாம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அருள்
மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாடல் பாடலுக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. நன்கு தெய்வமே, போற்றி ஆராதிக்கின்றோம், உமை புகழ்கின்றோம். கடந்த உமது இறை ஆசிரியரை இத்திருக்குறள் வழியாக எங்களை கொடுத்திருக்கின்றேன். இத்திருக்குறள் வழியாக எங்களை ஆசிரியத்திருக்கின்றேன். திருப்படியானது எங்கள் நம்பிக்கை, எங்கள் மகிழ்ச்சி, எங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக திகழ்ந்தது. இதோ திருப்படி பக்தியோடு தொடுகின்ற, பக்தியோடு காணுகின்ற அனைவருக்கும் வல்லமைக்கு ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதாக. ஆண்டவர் ஒவ்வொருவரும் தொடக்கத்தை போல இங்கிருக்கின்ற அனைவருக்கும் நிறைவான அவர் இறை பிரசம் வல்லமை கிடைப்பதாக. வாழ்வுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே, உமது கையத்தில் முதலாட்சி வருக, உடைய திருவிழாவில் நிறைவேறது போல பல்லுலகிலும் நிறைவேறுகிறோம். நாங்கள் மதிப்பது போல எங்கள் குற்றங்களை மாற்றியான், எங்கள் சோதனை கொடுத்தார்கள். தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இன்றும் இருப்பதாக.
மனபலம் இழந்து முழந்தால் படியிடும், முழந்தால் படியிடுவோம். வாங்க வாங்க. புனித பெரியனாகி அன்னை வழியாக இறைவனை வேண்டுவோம். இரக்கமும் கருணையும் நிறைந்த பெரியனாகி தாயே, வீரமா உணர்வால் பாடி பழகப்பட்டவரே, மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நங்காத்துரல் வீற்றிருந்தும் திருவடி நாடி தேடி நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடன் வரும் அடியார்களின் உள்ள உடல் ஆன்ம தாகத்தையும் ஏக்கத்தையும் தேவைகளையும் கடைக்கண் பார்த்து உதவி புரிபவரே, உம் திருமைந்தன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீவீர் பரிந்து பேசுவதால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள உடல் ஆன்ம சுகம் கிடைப்பதாக. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேரும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் வாழ்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக.
முதியவர்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் விதவைகளையும் இறை ஊழியர்களையும் விண்ணக ஆசிரால் நிரப்புவீராக. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நங்கையினாகி புனித பெருநாகினுடைய வல்லமிக்க பரிந்துரை வழியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். தூய பெர்னாந்து ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலாம் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திரலாம். கண்ணீருடைய ராக்கினியான கன்னியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமுச்செறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்து காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு தந்தருளாம். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து கடந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊரையும் வழி நடத்தியதற்காக அன்னையே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் எங்கள் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமது திருமகனாகி இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசிட மன்றாடுகின்றோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்கள் பங்கு தந்தையையும் அருட்கன்னியர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். எங்கள் பங்கு தந்தையினுடைய உடல் நலத்திற்காகவும் இந்த பங்கை சிறப்பாக வழி நடத்தவும் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றி உள்ளதாக ஆக்கும்படியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் எழுந்தியுள்ளோம். எங்கள் அருள் சகோதரிகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சரீர நலன்களையும் தந்தள்ளும்படியாக உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி மன்றாடும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, தாயே இதுவும் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து கடந்த ஆண்டு எங்கள் பங்கிலே உழைத்து மறித்த குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலை அனைவருக்கு நித்திய இலைப்பாற்றி அளித்தரலாம். அவர்களை உமது வான்வீட்டில் சேர்த்தல அவர்களுக்காக நீர் பரிந்து பேசி மன்றாடும். கடந்த ஆண்டு எங்களோடு திருவிழாவில் பங்கு பெற்று இந்த ஆண்டு கலந்து கொள்ள முடியாமல் இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை நீர் இறைவனடி சேர்த்திட அவரது ஆன்மா இளைப்பார உமது திருக்குமாரனை இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசிட மன்றாடுகின்றோம். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நேசரேராவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மோதாதை தாயாசை மோர்பவமற்றார் ஆவியில்லாதோனை மாலே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீயானதால் தாவரின் தென்மை நேசம் வைத்தாழ்வது நின் கருணாவே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்கு துணையாக வரும் காவல் தூதர்களே, நமது பங்கின் பாதுகாவலியான தூய பெரியநாயகி அன்னையே, தூய பெரியநாயகி அன்னையே, தூய பெரியநாயகி அன்னையே, இயேசு மரியே சூசை, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.